வணக்கம் நண்பர்களே. நண்பர்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு சிறு உதவி இப்போது நமக்கு பெரிய ஒரு தலைவலியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது என்ன உதவி நாம் செய்ய போய் என்ன பெரிய வம்பில் மாட்டிக்கொள்வோம், நமக்கு ஆபத்தாக வரும் என்பதை விளக்கும் ஒரு சிறிய பதிவு தான் இது. பொதுவாக இப்போல்லாம் அடிக்கடி கேள்விப்படுற ஒரு விஷயம் என்னவாக இருக்கும்னா, எனக்கு கையில் பணமாக இருக்குது, உங்கள் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் நான் சொல்கிற அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விடுங்க, நான் அந்த பணத்தை உங்கள் கையில் கொடுத்துட்றேன், எனக்கு அக்கௌண்ட்லேருந்து போய் மாற்றுறதுல சில சிரமங்கள் இருக்குது, வங்கிக்கு போக முடியல, அல்லது ஏதாவது எழுதும்போது இந்த வங்கி கணக்கை மாற்றி எழுதி தவறு நடந்துருது, அதனால் நீங்கள் மாற்றி விடுங்க, உங்கள் கையில் நான் பணம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிற சங்கதிகள் இப்போ நிறைய அந்த மாதிரி உதவிகளை நம்ம நண்பர்கள்ட்டேருந்தும் தெரிஞ்சவங்கள்ட்டேருந்து வரதை பார்க்கலாம். இதில் என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னா, வருமான வரித்துறை இப்போல்லாம் ரொம்ப டிஜிட்டலைஸ்டு, எங்கே வேணாலும் யார் வேணாலும் கண்காணிக்கலாம். இந்த வருமான வரித்துறை என்ன இது பண்ணுறாங்கன்னா, உங்கள் வங்கி கணக்கு வர்ற பணம் எல்லாமே உங்கள் வருமானம் தான் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் செலவு கணக்கு காட்டி தான் என்னென்ன எதனால் அந்த பணம் என் அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சுன்றதை காட்டி தான் நீங்கள் எதுலையும் தப்பிக்க முடியும். இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த நண்பருக்கு உதவி செய்கிற பணமும் உங்கள் வருமானமாக தான் கணக்கில் வரும். அப்போ நீங்கள் வருமான வரித்துறையில் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். அந்த கட்டாயத்தில் நீங்கள் சரியாக பதில் சொல்ல முடியலைன்னா அந்த தருணத்தில் உங்களுக்கு பல சிக்கல்கள் எழும். இது ஒரு பக்கம். சரி, இப்படி உதவி செய்கிறதுக்கெலாம் போய் மாட்டிக்கலாமா? இது இப்போ இப்படி உதவி கேட்குறவங்களுக்கு செய்கிறதுக்கு வேறு வழி இல்லையா அப்படின்னு கேட்டால் ஒரு வழி இருக்குது. என்னென்னா, ஆடிட்டர்ஸ் பட்டய கணக்காளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எஸ்க்ரோ கணக்கு அக்கௌண்ட்டு, எஸ்க்ரோ அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் எந்த பேங்க்கில் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த எஸ்க்ரோ அக்கௌண்ட்டில் நீங்கள் 0 பேலன்ஸ் வச்சுக்கலாம். இந்த எஸ்க்ரோ அக்கௌண்ட் எதுக்கு அப்படின்னா, இது மாதிரி சிறு பண பரிமாற்றங்கள், அந்த பரிமாற்றங்களுக்கு நம்ம இப்போ ஒரு சின்ன சின்ன இதுகள், இப்போ நண்பர் உதவி கேட்குறாரு, இது மாதிரி இதெல்லாம் பண்ணுறப்போ நமக்கு இந்த எஸ்க்ரோ அக்கௌண்ட் அப்படிங்கிறதுலேருந்து, அது அடிக்கடி பழக்கத்தில் இல்லாத ஒரு சொல்லுங்கிறதுனால எனக்கு அதில் இது வரல, முழுமையாக சொல்லும்போது சில தடுமாற்றம் வரலாம், மன்னிக்கணும். இந்த எஸ்க்ரோ அக்கௌண்ட்டை எல்லா வங்கியுமே ஒப்புக்கொள்ளுது. இப்போ ஒரு நண்பர் கேட்குற, நான் ஒரு 10,000 ரூபா தரேன், என்ன அக்கௌண்ட்டுக்கு மாற்றுங்க அப்படின்னா, ரைட், நீங்கள் போய் இந்த வங்கியில் இருக்கிற எஸ்க்ரோ அக்கௌண்ட்டில் அந்த வங்கியோட ஒப்புதலோடு நீங்கள் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா இதில் அதுலேயும் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, பெரிய அமௌண்ட்டை யாரும் மாற்ற முடியாது, ஆனால் எஸ்க்ரோ அக்கௌண்ட் உங்களை ஓரளவு காப்பாற்றும் அப்படின்னு ஆடிட்டர் சொல்கிறாங்க. ஸோ நாம் செய்யக்கூடிய சிறு உதவி நமக்கு பேராபத்தாக, வருமான வரி ஆபத்தாக மாறாமல் இருப்பதற்கு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி.